சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பார்வதி கிட்ட விஜயா நானும் வேலைக்கு போலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன வேலைக்கு போவ அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு தெரிஞ்சது டான்ஸ் மட்டும்தானே, பரதநாட்டியம் தானே எனக்கு தெரியும், அதனால எங்கேயாச்சும் டான்ஸ் கற்றுக் கொடுக்க போலாம்னு இருக்கேன் அப்படின்னு விஜயா சொன்ன உடனே, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த அட்ரஸ் வேணுமா குடுக்குறேன், நீ போய் அங்க கேட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப எதுக்காக நீ வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, நம்ம மீனாவோட அம்மாவும் பூ கட்டி சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஈடா நானும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சும்மா போட்டிக்காகவே இந்த விஜயா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது சுத்தமா பார்வதி ஆண்டிக்கு பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் விஜயா வந்து வலுக்கட்டாயமா இருக்கிறதுனால அந்த அட்ரஸை கொடுத்து விடுறாங்க. இந்த பக்கம் ரோகிணியோட அம்மா ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சீரியல்ல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது. அதுல மருமக மாமியார் கன்னத்திலேயே பலார்னு அரைஞ்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே ரோகிணி சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. இதே மாதிரி தான் நானும் என் அத்தை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கிறிஸும் பார்க்குறாப்புல. கிறிஸுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ கிறிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தா அவனும் தப்பாக மாறிடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியோட அம்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரோகிணி திருந்துறதா இல்லை. இங்கே விஜயா வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனால் இந்த விஜயா இருந்துக்கிட்டு, ஏன் இவங்கெல்லாம் போய் சம்பாதிக்கிறாங்கல்ல, இதை விட நானும் அதிகமாக சம்பாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே வலுக்கட்டாயமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவும் மீனாவும் வந்து வேணான்னு சொல்லி பார்க்குறாங்க. இதை கேட்டுட்டு, எங்கே நானும் சம்பாதிப்பேன்னு நீங்கள் பொறாமப்படுறீங்க அப்படி இப்படின்னு ஏதோ விஜயா உளறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம முத்து கார் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ரிப்பேர் ஆகிருக்கு. அதில் 2 லேடிஸ் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில். ஸோ அந்த காரு தற்சமயம் ரிப்பேர் ஆகிற மாதிரி தெரியல. அதனால் நம்ம முத்து டாக்ஸி தானே ஓட்டுறாப்புல, அதை நிப்பாட்டி அவங்க 2 பேரும் அதில் ஏறி போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு லைட்டாக மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி இருக்குது. ஆனால் முத்துவுக்கு அது தெரியாதாட்டுக்கு. ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நின்று அந்த அம்மா மட்டும் இறங்கி போய் மாத்திரை வாங்குறதுக்காக போயிடுது. நம்ம முத்துவுக்கும் ஃபோன் வர்றதுனால ஃபோன் பேசுறதுக்காக இறங்கி தானே நிற்கிறாப்புல. அந்த கேப்பில் அந்த பொண்ணு என்னடானா இறங்கி இன்னொரு ஆட்டோவில் ஏறி போயிடுது. இந்த முத்துவும் ஆட்டோவை துரத்தி பார்க்குறாப்புல, அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏம்மா உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாச்சும் சண்டையா, அந்த பொண்ணு மாட்டுக்கு இறங்கி வேற ஆட்டோவில் ஏறி போயிடுச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சொல்லுது அந்த பொண்ணுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவும் முத்துவும் அந்த பொண்ணை தேடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக நம்ம மனோஜோட கடைக்கு தான் வந்திருக்கு. மனோஜோட கடைக்கு வந்து நான் நிறைய பொருள் வாங்க போகிறேன், எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.